மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் தொடர்பான முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கீங்க, இல்லை நீங்கள் சைடில் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குரூப் 1 அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதவிகளிலே உயர் பதவிகள், டெப்யூட்டி கலெக்டர், டெப்யூட்டி சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ், அதாவது டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், இது மாதிரி பெரிய பெரிய பதவிகளுக்காக ஆட்களை எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த குரூப் 1 எக்ஸாம் மூலியமாக தான் தேர்வு செய்வாங்க. தமிழகத்தினுடைய பெரிய உச்சபட்ச பதவிகள் எல்லாமே இந்த குரூப் 1 எக்ஸாம் மூலியமாக தான் தேர்வு செய்வாங்க. இந்திய அளவில் உயர் பதவிகளை எப்படி தேர்வு செய்வாங்கன்னா UPSC எக்ஸாம், சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் மூலியமாக தேர்வு செய்வாங்க. இது எல்லாமே குரூப் A கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு போஸ்ட். அதாவது பேசிக் பேவே ஸ்டார்டிங்கில் ஒரு 57,000 கிட்ட இருக்கும். ஆடிங் ஆல் த அலவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இப்போ நாம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்ஃபர்மேஷன், குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, இப்படின்ற மாதிரியான அடிப்படை தகவல்கள் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன், எப்படி இந்த எக்ஸாம் வந்து நடக்கும், ப்ரிலிமினரியில் என்னென்ன சப்ஜெக்ட்டு, மெயின்ஸில் எப்படி எக்ஸாமோட பேட்டர்ன் இருக்கும், அதெல்லாம் வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2025ஆம் ஆண்டுக்கான குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, ஏப்ரல் மந்த் வந்து இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜூன் மந்த் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து ஜூன். இப்போலாம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை ரொம்ப வேகமாக வந்து துரிதமாக அவங்க வந்து ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்த ப்ராசஸுமே ஒரு 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒட்டுமொத்த ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ எல்லாம் முடிச்சு உங்களுக்கான ஃபைனல் ரேங்கிங் வரைக்கும் இதை முடிக்கிறதுக்கு ஒரு 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே அவங்க முடிச்சிருவாங்க. இப்போல்லாம் டிஎன்பிஎஸ்சியோடைய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து நாம் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது குவாலிஃபிகேஷன். இந்த குரூப் 1 எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்னா என்கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருந்தால் போதும். அந்த டிகிரி வந்து ஒரு பிஏவாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், பிஇயாக இருக்கலாம், இல்லை வாட் எவர் த டிகிரி இட் மே பி. அந்த டிகிரி எந்த டிகிரியாக இருந்தாலும் உங்களால் இந்த குரூப் 1 எக்ஸாமை எழுத முடியும். இந்த டிகிரியுமே நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒரு காலேஜில் போய் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் கூட இந்த டிகிரியை வந்து நீங்கள் வாங்கியிருக்கலாம், நீங்கள் எலிஜிபிள் தான். பட் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஒரு டிகிரி கட்டாயமாக நம்மள்கிட்ட இருக்கணும். அதுதான், அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 1 எக்ஸாமை நம்மளால் எழுத முடியும். ரெண்டாவதாக இருக்கிறது ஏஜ் லிமிட். இந்த எக்ஸாம் நம்ம எழுதணும்னா மினிமம் ஏஜ், அது எக்ஸாம் நம்ம எழுதணும்னா கண்டிப்பாக 21 வயதுகள் வந்து நமக்கு முடிஞ்சிருக்கணும். 21 வயதுன்றது மினிமம் ஏஜ். 21 வயதை நம்ம தாண்டி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தேர்வை எழுதுறதுக்கே நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 34 வயது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு 34 வயது. இதே நீங்கள் அதாவது பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம், அப்புறம் எஸ்சி, எஸ்டி, இது மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரியில் நம்ம வரோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த தேர்வை 39 வயது வரைக்கும் நம்மளால் எழுத முடியும். அதாவது அன்ரிசர்வ்டுக்கு 34 அப்படின்னா இவங்களுக்கு ஒரு +5 இயர்ஸ், 5 ஆண்டுகள் வந்து தளர்வுகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 39 வயசு வரைக்கும் இந்த தேர்வை எழுத முடியும். மூணாவதாக இருக்குது போஸ்ட். இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் பதவிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, டெப்யூட்டி கலெக்டர், டிஎஸ்பி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அப்புறம் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரு, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் ஏடி போஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். இது மாதிரி ஒரு 7 பதவிகள் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாமில் இருக்குது. அப்புறம் நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தேர்வு வந்து மொத்தம் ஒரு 3 நிலைகள் கொண்ட தேர்வு. முதல்ல ப்ரிலிமினரி எக்ஸாம், அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. இதில் உங்களுடைய ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, உங்களோட மெயின்ஸ் எக்ஸாம் மார்க்கையும் அப்புறம் இன்டர்வியூ மார்க்கை, இது ரெண்டையும் கிளப் பண்ணி வரக்கூடிய அந்த மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கேட் பாஸ் மாதிரி, மெயின்ஸ் எழுதுறதுக்கான ஒரு தகுதி தேர்வு தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு. எக்ஸாம் எழுதுகிறவங்க ஒரு 1,20,000 பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை வடிகட்டி எடுக்கிறதுக்கான ஒரு தேர்வு தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்.
ஒரு கேட் பாஸ் மாதிரியான ஒரு தேர்வு, ஒரு ஃபில்டரிங் டெஸ்ட்டுன்னு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு வேக்கன்சிக்கு 20 பேர் அப்படின்ற விகிதத்தில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்புவாங்க. ஒரு போஸ்ட் இருக்குன்னா 20 பேர் அப்படின்ற அந்த ரேஷியோவில் உங்களை ப்ரிலிமினரியிலேருந்து மெயின்ஸுக்கு அனுப்புவாங்க. இப்போது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும், மெயின்ஸில் எப்படி எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ப்ரிலிமினரி அப்படின்னா மொத்தம் இந்த ப்ரிலிமினரி தேர்வு வந்து 200 கேள்விகளை கொண்டது. 200 கேள்விகளுமே எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு. அதாவது ஒரு கேள்வி இருக்கும், ஒரு 4 அல்லது 5 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அதற்கான சரியான ஆப்ஷனை ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட், எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அந்த ஒரு பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த ப்ரிலிமினரி. இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மொத்தம் 200 கேள்விகள் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இடம்பெற போகுது. அதில் 175 கேள்விகள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து வரும். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 6 சப்ஜெக்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் இந்த நம்ம பழைய சிலபஸில் யூனிட் 8ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ புதிய சிலபஸில் வந்து இது யூனிட் 6ல் வருது. அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சரு, சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அந்த 6 சப்ஜெக்டையுமே நீங்கள் வந்து கவர் பண்ணி ஆகணும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. நம்ம பழைய சிலபஸ் மாதிரியே தான் இந்த புது சிலபஸும் இருக்குது. என்ன ஒரு அட்வான்டேஜ் இந்த புது சிலபஸில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பழைய சிலபஸில் வந்து எந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கேள்விகள் இடம்பெறுது அப்படின்றதற்கான ஒரு வரையறை இல்லை. பட் இந்த புது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் டீட்டெயில்டாக டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் சயின்ஸாக 10 கொஷின், இது மாதிரி வந்து டீட்டெயில்டாக எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொஷின் வரும் அப்படின்றத கரெக்டாக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த புதிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட் இருக்குது. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6 யூனிட். இந்த 6 யூனிட்டுமே ஒரு யூனிட்டு கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லா யூனிட்டும் நம்ம கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூனிட் 6 அந்த ஹிஸ்ட்ரி, சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, அது ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். அப்புறம் யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுவும் ரொம்ப முக்கியமான யூனிட். இந்தியன் பாலிட்டி, இதை மட்டும் படிச்சுட்டு பாக்கி இதெல்லாம் படிக்காமல் விட்டுறலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. 6 யூனிட்டையுமே நம்ம கவர் பண்ணோம். மேபி இந்த நான் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6க்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம படிக்கலாம். பட் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது குரூப் 1ன்றதால மெயின்ஸில் உங்களுக்கு ஒரு பேப்பருக்கு 3 சப்ஜெக்ட் வரும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் வந்து எந்த சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடாமல் படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்ட்டை முடிச்சிட்டோம். ரெண்டாவதாக இருக்கிறது ஆப்டிடியூடுங்க. இந்த ஆப்டிடியூட்லேருந்து 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இது வந்து SSLC தரம் தான். முன்னாடியாக பார்த்தா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்க போகுது, பட்டப்படிப்பு தரத்தில் இருக்கும். இந்த ஆப்டிடியூட் வந்து உங்களுக்கு SSLC தரம் தான். இதுலேருந்து 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இந்த 25மே உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்வி, அப்புறம் ரீசனிங்லேருந்து 10 கேள்வி. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா அந்த LCM, HCF, மென்சூரேஷன், அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கு, இது மாதிரியான டாப்பிக்லேருந்து 15 கேள்வி. அப்புறம் ரீசனிங், இந்த டைஸு, விஷுவல் ரீசனிங்கு, நம்பர் சீரீஸு, இது மாதிரியான டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஷின். இப்படி தான் வந்து இந்த 25 கேள்விகள் இருக்க போகுது. இதெல்லாம் SSLC தரம் தான். இந்த ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது 2020லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த தேர்வுகளுடைய மொத்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். குரூப் 1னா குரூப் 1 மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 4, அப்புறம் TNPSCலே இந்த லா டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கு எக்ஸாம் வச்சுருப்பாங்க. அது மாதிரி என்னென்ன எக்ஸாம் நடந்துச்சோ அந்த மொத்த எக்ஸாமுக்கான ஆப்டிடியூடையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக 25க்கு 25 நம்மளால் எடுத்துட முடியும். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா இந்த 200 கேள்வி தான். ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு, நெகட்டிவ் மார்க்கிங்லாம் கிடையாது. இதை வச்சு தான் அவங்க வந்து 1:20 அப்படின்ற ரேஷியோ, அதாவது ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு 1:20 இந்த ரேஷியோவில் வந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க. உங்கள் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸை எல்லாம் சேர்த்து இந்த 1:20ன்ற ரேஷியோவில் வந்து ப்ரிலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு ஆட்களை வடிகட்டி தேர்வு செய்வாங்க. இந்த மெயின்ஸு ப்ளஸ் இன்டர்வியூ இது ரெண்டும் சேர்த்து 850 மார்க்கு. இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த போஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ டெப்யூட்டி கலெக்டர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 17லேருந்து 30 வேகன்சிக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டாப்பான ரேங்க் எடுத்தால் தான் அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாம் இதில் மெயின்ஸில் எப்படி பேப்பர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஃபஸ்ட்டாக நான் கொடுத்துருக்குற இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான்.
இது வந்து மதிப்பீட்டுக்கு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, ஃபைனல் ரேங்கிங்க்கு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து 100 மார்க்குக்கு நடக்க போகிற ஒரு தேர்வு. இதுவுமே வந்து எஸ்எஸ்எல்சி தரம் தான். நம்ம ப்ரிலிம்ஸ் பார்த்தோம்னா ஃபுல்லாகவே அப்ஜெக்டிவ், மெயின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே டெஸ்கிரிப்டிவ், அதாவது எழுத்து வடிவத்தில் நம்ம ஆன்சரை கொடுக்கணும். இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இது மாதிரி 3 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மதிப்பெண்கள். ஸோ 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு 750 மார்க் ஆச்சு. இப்போ GS 1 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி இருக்கும். இது மாதிரி 3 சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு இந்த GS 1ல் இருக்கும். GS 2னா இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் கல்ச்சரு, இது மாதிரி வந்து உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கும் 3 சப்ஜெக்ட்டுங்க. அதேமாதிரி GS 3 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி வந்து 3 சப்ஜெக்ட். ஆக மொத்தம் இந்த 3 GS பேப்பரும் தான் அவங்க வந்து மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண போகிறாங்க. ஒரு GS பேப்பருக்கு 250. இந்த 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்லையும் நம்ம வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்னா நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ் அது ரொம்ப முக்கியம். எப்படி ஸ்டாட்டிக்கையும் கரண்ட் அஃபேர்ஸையும் மிங்கிள் பண்ணி கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து ஆன்சர் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நிறையா இருக்கும். அந்த கீவேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். இதில் ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் சைட் பை சைடு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போது ஜூன் மாதம் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னா ப்ரிலிம்லேருந்து மெயின்ஸுக்கு ஒரு 4 மாதங்களுக்குள்ளே தான் வந்து டைம் இருக்கும். அதனால் இப்போவே வந்து நீங்கள் இந்த ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நீங்கள் எடுத்துக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்க சைட் பை சைடு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷினை நல்லா நீங்கள் வந்து தரவாக அனலைஸ் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே ப்ரிலிமினரி எக்ஸாம் பற்றி பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 750 மார்க்கு, இது இல்லாமல் இன்டர்வியூ ஒன்று நடக்கும், அதுதான் ஃபைனல். அந்த இன்டர்வியூவில் 100 மார்க் வந்து இன்டர்வியூக்கு அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பேப்பர் சேர்த்து 750 மார்க்கு, இந்த இன்டர்வியூக்கு ஒரு 100 மார்க்கு, மொத்தமாக சேர்த்தோம்னா 850 மார்க்கு. இந்த 850 மார்க்குக்கு தான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் வந்து TNPSC ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வெளியிடுவாங்க. அதில் டாப்பாக இருக்கிறவங்களுக்கு டாப் போஸ்ட் கிடைக்கும். வந்து ஒரு பெரிய பதவிக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஸ்கோரை வந்து நீங்கள் எவ்வளோக்கு ஜாஸ்தியாக எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஜாஸ்தியாக எடுக்கணும். இந்த குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னாலே இந்த 3 பேப்பர் தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 பேப்பர் நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை நல்லா எடுத்துக்கணும். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட், அதாவது ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் உங்களுக்கு. GS 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்னு கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய 9 சப்ஜெக்ட் இருக்கும். அந்த 9 சப்ஜெக்ட்டுக்கான பேசிக்கான புரிதல் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேசிக்கான புரிதல் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு அந்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு தான் வந்து அடிப்படை. அதை தாண்டி ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக், ஒரு ரெஃபரன்ஸ் புக் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா பிபின் சந்திரா, தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா வெங்கடேசன், இது மாதிரி வந்து ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் புக்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபி இதெல்லாம் எடுத்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸோட ஸ்டாட்டிக் பார்ட்டை சேர்த்து மிங்கிள் பண்ணக்கூடிய அந்த ஸ்கில், அப்புறம் ஆன்சரை சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஒரு ஆர்டராக வந்து ஒரு ஆன்சரை ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த ஸ்கில், இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் ஒரு டாப் ஸ்கோரை வந்து குரூப் 1 எக்ஸாமில் எடுக்க முடியும். குரூப் 1 எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ரிப்ளை நான் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.